தேசிய பாகம். அங்கம் அங்கம் வரை இல்லல்ல சாரி ஆவன் 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 தங்கம் சொல்றேன். தங்கம் வந்ததா? தங்கம் 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 ஆதங்கம் வந்துட்டான் சொன்ன ஆரங்கம் இருக்கா சொன்ன ஆரங்கமா இல்ல ஆரதம் இருக்கு. ஆரதம் அந்த டான மாத்தி சொல்லுங்க. ஆதரம் 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 இருக்குது. ஆதரம் அன்பு. ஆயம் இருக்கா ஆயம் ஆயம் வந்துட்டு ஆங்கரம். வந்துட்டு மற்றது ஆதங்கம் ஆதங்கம் சொன்னீங்க. பொறுப்பு வரணும். என்ன சொன்னீங்க? ஆதங்கம் வந்துட்டு தம் இல்ல ஆரகம் இருக்குது. ஆரகம் 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 என்ன சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒன்றை பிரிக்கிற எண் எந்த எண்ணால நீங்க பிரிக்கிறீங்க அந்த பிரிக்கிற எண்ண தமிழ்ல ஆரகம்னு சொல்றது. ஆரகம் ஆதங்கம் என்று சொல்றேன். ஆதங்கம் வந்துட்டு ஆதங்கம். ஐயோ எழுதுங்க. நீங்க மற்றவ சொல்ற சொல்ல நீங்க எழுதி வைங்க. அப்படிதான் உங்களுக்கு எழுதித்தான் வச்சு தான் இருக்குது. தெரியும் அது வந்துட்டு தண்டது. அடுத்த சொல்ல கொடுங்க. நீரம் போகுது இல்ல நான் இந்த சொல்ல சொல்லி முடிச்சுட்டு ஆரம் சொன்னீங்க. ஆரம் சொன்னீங்க. ஆயுதம் சொல்லல ஒரு தரும். ஆயுதம் 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 இல்ல ஆயுகம். ஆயுகம் தான் வாழ்நாள். ஆயுகம் வேண்டா வாழ்நாள சொல்றோம். ஆயுகம். மற்றது மற்ற பட்டிட்டீங்க. ஓகே அவ்வளவுதான். அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஆள் வந்து ஜியாக்காக்கு பிறகு பத்மினி அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து மகாபாரதம். மகாபாரதம் இப்ப போட்டுறாங்க. இப்ப நான் எழுதுறேன். நான் போடல. மகாபாரதம் கொஞ்சம் சொல்லா கிடாக்குது. எழுதுங்க எழுதுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள அவ்வளவுக்கு மேல எழுதாதானே. ஓகே நன்றி. நம்மட விட்டுக்கொள்றேன்னா. ஓகே 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 நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பிள்ளையபடியா பாருங்க மணியக்கா. அவரை குளிக்க வைக்குவா. ஓகே பாய். நன்றி 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 வணக்கம். ஓகே பத்மினி சொல்லுங்க. பா கா மகா மகா பாவன்னா பா பா தம் தம் பாரம் பாரம் தரம் தரம் மரம் மரம் மதம் மதம் காதம் என்று ஒரு சொல்லி இருக்கா. காதம். ஓ காதம். தூரம் தூரம். மற்றது காரம் காரம். தமம் தமம் உண்டு. இருக்கு. தமம் பாதம் பாதம். காமண்டு இருக்கா. இல்ல காம் இல்ல. இல்ல மம்மண்டு போட்டிருக்கிறேன். மம்மன் போட்டு பாரதம் நான் சொன்னேன். நான் என்ன பாரதம் பாரதம் சொல்லி இப்ப சொல்றீங்க. ஓகே பாரதமா நான் அது சொல்லிட்டேன் நினைச்சேன். அவ்வளவுதானா? ஆமா. 5 6 7 8 9 10 11 12 13 சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் என்ன இல்லையா சொல்லுங்க. இப்ப மகா மரம் மதம் கா காரம் காதம் பா பாதம் பாரம்
பாரதம், தம், தமம், தரம். எல்லாம் பட்டிட்டீங்களோ? ஆமா. இதான் இருக்கிறது. ஓகே, இனி ஆக்கள் சொல்றதையும் எழுதிட்டு வட்டி விடுங்க, அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் நீங்க. ஓகே, இப்ப கீழே இருந்து போவோம். ஜெயசி சொல்லுங்க உண்டு. கதம். காவன்னால இருக்கு. காவன்னாவில்ல, பாவன்னால மகாபாரதம். அப்ப இல்ல என்னட்ட. இல்லையா? கணக்கு இருக்கு. லோஜினி ஒன்று சொல்லவா? ஓகே, லோஜினி சொல்லுங்க. பாமரம். என்னது? பாமரம். பாமரம் இருக்குது. சரோஜினி அக்கா சொல்லுங்க. மரதம். மரதம். ரதம் ஓட்ட போட்டி. அது மரதன். மரதம் இல்ல, நான் பார்த்தேன். சரி, எடுத்து மரதம் இல்ல, மானாவில பார்த்தனான் இல்ல. மரதம் இந்த ரேஸ் ஓடுறது. இல்ல, அது வந்து தமிழ் சொல் இல்ல, அது மரதன்னு சொல்றான். அது இதுல இல்ல. கணக்க இல்லையே, இதுல கணக்க சொல்லுகள் இல்ல. பத்மினி சொல்லுங்க. சக்தி யார்? ஜெயாக்கா சொல்லுங்க. காமம். காமம். காமம் இருக்குது. ஓ ஓ ஓ. சிவமணி சொல்லுங்க. தரம். தரம். என்ன தரம் அவர் சொல்லிட்டாரு. இல்ல சொல்லல. தரம் சமம் ரெண்டும் சொன்னவ. தமிழ்ல 3, தானாவில 3 சொன்னவ. தமம் தரம். மற்ற வாணியர்கள் போயிட்டார். செல்வியர்கள் சொல்லுங்க. தகா. என்னது? தானா காவன்னா. தகா. ஓகே, தகா. தானா இல்லையே. தானா. தானா தகா. அதான் இருக்கு. ஓகே, நேம் சொல்லுங்க. பாமம் சொல்லிருக்கா? பாமம். பாமம். ஆமாம். பாமம்ன்றது பரப்பு. என்ன சாமன்? பாமம். பாவன பானமன பாமம். பாவன மானமன பாமம். பரப்போ பரப்பு இருந்தது. பரப்பு அளவை சொல்றேன்னு நினைக்கிறேன். சரியா. ஓகே, திருப்பி நேவசக்கா இருக்கா சொல்லுங்க. மாரம். மாவன்னா ரானம்மன்னா மாரம். மாவன்னா இல்லையே. மானத்தன் இருக்கு. ஓ, மானாதான் இருக்குது. ஓகே, செல்வி சொல்லுங்க. தாரம் சொன்னோவா? காவன்னா தானம்மன்னா. ஓ, அப்ப சொன்னவா. சிவமணி சொல்லுங்க. தம்மாவை விடுவான்னு நினைக்கிறீங்களா? பாமரம் வந்துட்டுது. பத்மினி இருக்கா? லோஜினி மதம் வந்துடுது. சரி, இப்ப ஒரு டைம் இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டேன். மாரதம் என்றால் காற்றுக்கான சொல்லி இருக்குல்ல. என்னது? மாரதம். மாரதம் என்ற காற்று. மாவன்னா அங்க இருக்குது. மாவன்னா இல்லையே. சரி, மன்னிப்புட. இதுல ஒரு பேர் இப்ப காவன்னா வருமா? காரதம் மகா இருக்கு பேர். மகா வந்துட்டு. ஜெயமலர், காவன்னா ரதம் உண்டு, காரதம் உண்டு இருக்கா? இல்ல, இதுல வந்து தபாண்டு இருக்குது. தானா பாவன்னா தபா. ஓ, தபா. தபாண்டா தடவை என்ற ஒரு அர்த்தம். தமரம் ஒன்று இருக்குது. உண்டு தமரம். பேர் வந்து தம்பாண்டு பேர் இருக்குல்ல. தம்பாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது கல் இறக்கும் கருவியாம். அது என்ன எனக்கு தெரியல. முட்டிய சொல்லணுமா என்ன சொல்றது? தம்பான்னு சொல்றாங்க. ஒரு கருவி வந்திருக்குதான், அதுக்கும் தெரியல. ஏதோ கல் இறக்கும் கருவின்னு தான் இருந்தது. சரி, அவ்வளவு தானே. நீங்க அடுத்த ஆள் வாங்க. 10 மணிக்கு பிறகு சரோஜினி அக்கா இதோட முடியுதா? இன்னும் லோஜினியும் இருக்கிறா. ஜெசி நிக்கிறா. ஓகே, உச்ச நட்சத்திரம். யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு தான். என்ன சொல்லு? உச்ச நட்சத்திரம். ஊனா இச்சன்னா சானா அப்புறம் நட்சத்திரம். நானா இட்டன்னா மற்றவங்கள சத்திரம். நிப்பாட்டிட்டு நீங்க நானா இட்டன்னா வருமா? ஓ, இட்டன்னா நானா இட்டன்னா அப்புறம் அங்கெல்லாம் சத்திரம். நட்சத்திரம். ஓ, உச்ச நட்சத்திரம். சேமனக்கா சொல்லுங்க. உச்ச நட்சத்திரம். ஊனா இச்சன்னா சானா உச்ச. இது நட்சத்திரம்.
ஓகே, சொல்லுங்க. பொறுங்க இன்னும் உடம்பு எழுதி முடிய உங்களோட டைம் முடிஞ்சது. முடிஞ்சது ஆங்களும் எல்லாம் தான். பேர் சொல்றா. உச்சம் உச்சம், திறம் திறம், சதி சதி, சக்தி சக்தி, நதி நதி, உசம் உசம், உரம் உடம், சரம் சரம், உத்தி உத்தி, நட்சத்திரம் நட்சத்திரம், சத்திரம் சத்திரம், உதி உதி. சொன்ன உதி சொல்லு ஆமா, எழுதிட்டேன், வெட்டிட்டேன். ஆ. அவ்வளவுதானா? திறம் சொன்ன திறம் சொன்னீங்க. சொன்ன நான் இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வாழ்த்துக்கள் 12. ஓகே, இப்ப கீழே ஜெசி சொல்லுங்க. சொல்லுங்க சொற்களை. சரி, okay. பொறுங்க வரேன். உச்சம், உடம், உதி, உத்தி, உசம், சத்திரம், சரம், சத்தி, சதி, நதி, திறம், நட்சத்திரம். ஓகேயா? இப்ப சொல்லுங்க ஜெசி. சக்தி. உசத்தி. ஓகே, அது பேச்சு வழக்கினாலும் பரவாயில்ல. ஓகே, லோஜினி சொல்லுங்க. லோஜினி இல்ல. அடுத்தது சொல்லுக்கு நான் வரேன். நான் இப்ப எழுதி இல்ல. ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. பத்மினி சொல்லுங்க. உத்திரம். உத்திரம். ஜெயாக்கா சொல்லுங்க. உத்தி. அவர் சொல்லிட்டாரு உத்தி. நான் பெட்டே இல்லை, நான் வந்து. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. உதிரம். உதிரம். ஐயோ உதிரம் இருக்குது. ஓகே, செல்வி சொல்லுங்க. சரசம். சானாடான சானாமன்னா. சரசம். சரசம். சரசம் யாரு? இருக்கு. சரசம். சரசம். ரசம். ஓகே, நேவிசக்கா சொல்லுங்க. நேவிசக்கா. சதிரம். 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 ஓகே, சதுரத்தை வச்சிருந்தேன். திருப்பியும் நீங்க தான். நானா? நசி. நசி. சீனா இல்ல. சீனா இல்லையே. சாரி ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. சீனா சானாமன்னா இருக்கா? சீனா. சிசம். சானாமன்னா சீனா. திசம். இல்ல. சிவமணி சொல்லுங்க. உத்திரம் நரம். நரம் இருக்கு. ஓ, நிறம் இருக்குது. சிவமணி அவர்கள். ஜெயாக்கா. சதி. ஜேமலர். என்ன? திசம் என்றால் திசைக்கான ஒரு சொல்லு. எது? சதியா? திசம் என்றால் திசை. சதி சொல்லிட்டா. சதி வந்துட்டுது. ஜேமலர் நான் சொன்ன விளங்குனதா? என்னது? திசம் என்றால் திசை. திசம். ஆமா. திசம். ஓகே, மற்றது யார்? ஜெயாக்கா சொல்லியாச்சு. அடுத்த பத்மினி சொல்லுங்க. உதிரம். அது வந்துட்டுது. வந்துட்டு நான் போட்டோம். சரோஜினியாக்கா. ஜெசி. இல்ல. ஓகே, ஒரு டைம் இல்ல. நத்தி என்ற சொல்லி இருக்கா? நான் நத்தி வச்சிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன். 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்றீங்க. நான் சொன்னேன். ஓகே, நத்தி என்றது இன்மை, ஒன்று மில்லி என்றதுக்கு அர்த்தம். அதுல இருந்தா நத்திங் வந்துச்சு தெரியல. நத்தி மன்னிப்புடன் என்ன தமிழ் சொல்லுங்க? சொல்ல கூட அதுல வந்துருச்சு இங்கிலீஷ்ல. நத்தி என்றது எங்கட பழைய சொல்லு தானே. நத்தி என்றது நாங்கள் இப்ப பாவிக்கிறேல. இன்மை என்றா இல்லை என்ற அர்த்தம் தானே. இப்ப அதுல இருந்தா நத்திங் என்று வந்திருக்கலாம். மற்றது நம்மன்ற ஒரு தடவை சொல்லல. நம் இருக்கு. நம்ம மாதிரி உம்மும் இருக்கு தானே. ஊனாமன்னா திம் இருக்கு தானே. தீனாமன்னா. திம்மண்டா என்ன? திம் இல்ல, தம் தான். ஏமலர் உம்மன்ற சொல்லும் பெருந்தாங்க. உம்மும் பெரும் நம்மும் பெரும். உம்மும் பெரும். ஓகே, அடுத்த ஆள் வாங்க.
அடுத்தது Okay. சரோஜினி உத்திரம் வந்ததா உத்திரம் லோஜினி அதானே உத்திரம் சொன்னேன். நட்சத்திரம் இருக்குல்ல இது லோஜினி அது இல்லையா? சொல்லியாச்சு சரமண்ட சொல்லு வெட்டையில வந்ததா முதல் அடுத்த ஓ சொல்லுங்க வந்தது வந்தது. வந்தது ஓகே ஓகே ஜெசி எழுதுங்க. ஓ ஜெசி ஓ சொல்லுங்க லோஜினி இருக்கு. ஓகே லோஜினிக்கு. கூப்பிடைக்க வந்து நீங்க இந்த லோஜினிக்கு அவசரமா வந்துட்டேன். ஓமா இந்த இவ கையில இருக்கிறார். Okay, எப்ப okay, அழுகிறாருன்னு okay. அப்ப தெரியும். நீங்க எழுதுங்க அப்ப லோஜினி கொடுங்க ஓகே சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு சுத்தி ஹரிப்பா சுத்திகரிப்பு செய்யறதானே சுத்திகரிப்பு சுத்தி நான் 7 எழுத்துக்களா? ஓ இதுல வர சொல்லலாம். அப்போதான் நீங்கள் சகதிக்கான சொல்லெடுத்தீங்களோ? எப்படி நிறைய சொற்கள் கிடக்குது இல்ல 3 சொல்லா கண்டுபிடிக்கிறேன் அப்படியே ரைமன் பண்ண வரும். அப்போ சுத்திகரிப்பு நிலையம அதை போட தனியா சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு நான் சரி அதுக்கு எழுதுங்க நான் நிலையத்தை விட்டுட்டேன். நீங்க தனியா சுத்திகரிப்புன்னு தானே சொன்ன நீங்க. நிலையத்தையும் சேர்க்கிறேனா? நிலையத்தையும் சேர்த்தா டிரைமில போயிட்டுது. சரி டக்குன்னு எழுதுங்க சுத்திகரிப்பு நிலையம் என்ன தனி சுத்திகரிப்புக்கு சொற்கள் கணக்க வராது. சரி டக்குன்னு எழுதுங்க நான் கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் கூட தரேன். எனக்கு சொற்கள் இருக்கிறேன் காமிருக்கிறான் அது நிலையம் அதுக்கு மறைஞ்சிட்டு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் எழுதி இருக்கிறேன் யோசிச்சு அதுக்கு அப்புறம் பார்த்தா கிடக்குது இல்ல. பசியும் ஒளிம்பிட்டு. ஓகே சொல்லுங்க. மாறி என்னென்றால் சுத்திகரிப்பு நிலையம் அதுக்குரிய சொல்லு சுத்தி சுத்தி சுதி சுதி சுயம் சுயம் கயம் கயம் ஓகே திதி திதி கதி கடி சுதி சுடி புதி புடி கலை என்னது காணலை என்ன கலை ஓகே கலை நிலை நீனா நிலை சுலை என்னும் அப்படி வராது இல்ல. ஓகே மற்றது ஓகே அடுத்தது நித்தி நீனா நித்தி கத்தி கானா 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 கத்தி கத்தி மற்றது ஒரு தியம் தியம் சுகம் சுகம் கப்பு
கப்புவா? காணா உப்புனா கப்பு கொண்டு வராது அந்த இதுகளுக்கு இருக்கு போடுறது. இருக்கு இருக்கு கப்பு. கப்பு. அடுத்தது நிலையம். நிலையம். சுத்திகரிப்பு. அதான தந்தனா? அது தனி சொல்லு. அந்த பிரிக்கிறது. ஓகே ஓகே சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு. ஓகே. மற்றது அவ்வளவுதான். புயம் 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 புயம். பூனா யானை அங்க இருக்கு. நிலையம். நிலையம் இந்தியால இருக்கு. புயம். ஓகே. நிலையத்துல வருதல்ல ஜானா? அந்த சுயம் அதான் சுயம் சொன்னான் தானே. அப்ப சுயம் சுயம் கயம் புயம். யா ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18 பொங்க வர 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. வாழ்த்துக்கள். ரெக்கார்ட் இது இந்தியால விளையாடுவாங்கல்ல. சொற்கள் கணக்கு எழுக்கலாம். ஓகே, நான் அந்த நிலையத்தை விட்டுட்டு தான் முதல் பார்த்துட்டேன். நானும் அதை தான் எழுதி இருக்கிறேன். கொஞ்சம் பார்ப்போம். இப்ப யாரு கீழே ஜெசி சொல்லுங்க. உண்டு நித்தியம். நீனாவில நித்தியம். ஓகே ஜெசி. ரோஜினி சொல்லலாம். சரோஜினியா சொல்லுங்க. சுப்பு 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 பேர். ஓகே பத்மினி சொல்லுங்க. கம். உங்களோட கம் இருக்கு என்ன? கம் இருக்கு. ஜியாகா சொல்லுங்க. கதி. என்ன? கதி 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 கதி. ஓகே சிவமணி சொல்லுங்க. நிதி சொல்லலவா? நிதி. ஓகே நிதி. செல்வியர்கள் சொல்லுங்க. சுதி. என்ன? சூனாட்டீனா சுதி. அதான் அப்போதான் சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டாரு. இல்ல வெட்டுனது இல்ல சுதி. சுதி புதி கதி எல்லாம் சொல்லியாச்சு. சுதி வந்து என்னட்ட கேட்கல. நேவிசகா சொல்லுங்க. நியதி. எங்கடக்கு நீனா? நியதி. ஓகே நியதி இருக்கு. திருப்பி நேவிசகா சொல்லுங்க. நானா? நானு கரி கரி சொல்றேன். கரி அது சொல்லிட்டேன். வந்துட்டு. செல்வியர்கள் சொல்லுங்க. கரி வந்துட்டா. ஓ சுகமண்ட சொல்லி இருக்கல்ல. எது? சுகம். சுகம். ஓ சுகம் இருக்குதானே. சுகம் நான் சொன்னேன். சுகம் வந்துட்டு வந்துட்டு. சிவமணி சொல்லுங்க. நியம் சொல்லலவா? நியம். நீனா ஓ நியம் வரையில பாருங்க. ஜெயாக்கா சொல்லுங்க. புத்தி. புத்தியும் சொல்லல. புத்தியும் வரையில. ஓகே அதோட சேர்ந்து இந்த மாதிரி சொல்லுங்க. பத்மினி சொல்லுங்க. திப்பு திப்பு. அது என்ன? திப்பு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இருக்கு. திப்பு இருக்கு. திப்பு என்ன அடுத்தது? கருத்து நான் எழுதினா திப்பு நான் எழுதி வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். சரோஜினி அக்கா சொல்லுங்க. கரிப்பு கரிப்பு. ஓகே கரிப்பு இருக்குதான். லோஜினி ஜெசி திகமண்ட திகம். தீனா கானம் அண்ணா திகம். திகம். ஓகே ஆமா மட்டும் ஜெசி சொல்லுங்க. புத்தி வந்துட்டு வரையும். புத்தி வந்துடுது. அதோட சேர்ந்து ஒரு எழுத்து போட்டு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லுவேன். புத்திரி. இப்ப யார் வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? லோஜினி ஒன்று சொல்ல வேண்டாம் கேட்டேன். இல்ல கேமலர் நான் கலையம் சொன்னா வந்ததா? கலையமா? கலையம் இல்ல நான் சொல்லவா? கப்பு சொன்னவா? கப்பு வந்துடுது. கப்பு வந்துடுது. கத்திரி.
கத்தரி கத்தரின்னு தான் வரும். கத்திரி வராது. கத்திரிக்கிறதுன்னு சொல்றது அப்படி வராது. கத்தரிக்கிறது தானே. கசு வரும். மற்றது அண்ணே நான் ஒன்று சொல்றேன், சுத்தி சுத்தி இருக்கு. சுத்தி நான் சொன்னேன். சுத்தி முதல் சொன்னாச்சு. சுத்தி நீங்க சொல்லல, சுத்தி சுத்தி அதான் முதல் சொல்லு. சுத்தி கத்தி எல்லாம் வந்துடுது. சுத்தி கத்தி நத்தி எல்லாம் வந்துடுது. நிகமண்ட சொல்லு வந்ததா? நீனா காணாமன்னா இல்ல வரையில ஒளிக்கு சொல்றது. ஒளி திப்பு வந்ததா? தீனா அதான் சொல்லியாச்சு. திப்பு வந்துடுது. நித்தி வந்ததா? நித்தி 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 வந்துடுது. நித்தி நிகம் நித்தி எல்லாம் வந்துடுது. பூனா வந்துட்டுதா? தியம் அது வந்துடுது. சொல்லுங்க நேசக்கா. நான் பூனா லையண்ணா புலை. புலையண்டா என்னன்னு சொல்லுங்க. புலையன்னு சொல்லுவாரல்ல, புலை. புலையண்டா இழிவான ஒரு சொல்லு. இழிவு. அதுதான் புலையான புலையன்னு சொல்றதா. மற்றது புத்திரி வந்துடுது. வேற என்ன வரையில? கத்தியம் இருக்கா? கத்தியம் காணாவில. கத்தி 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 புகமண்ட சொல்லி இருக்கா? பூனா காணாமன்னா நான் ஒன்று சொல்றேன், கலை வர இல்ல, கலை 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 வரையில. கலை நான் அது திரும்பி எழுதி போட்டு சரி போட்டுருக்கிறேன். ஓகே. சுயம் வந்ததா? சூனா யானை சுயம். சுயம் வந்துடுது. ஓகே, இப்ப நான் வராத சொல்லி போட்டுக்கிறேன். இப்ப புதிய ஆண்டு வந்ததா? நான் ஒன்று சொல்றேன். புகமன்றது கமுகு மரத்தை சொல்றது. பூனா காணாம என்ன? பூனா காணாமன்னா கமுகு மரத்துக்கு வரும். பூனாவில புத்திரி புரி புதிய புத்திரி புகம் வரையில புகம். மற்றதுன்னா நிதியம் என்று சொல்லி இருக்கா? நிதியம். ஆமா, நிதி எம் அண்டு இல்ல. நிதியம் இருக்குதானே? ஓகே, நிதியம் இருக்கு. நிதியம் எழுதி வச்சுக்கிறேன். மற்ற நியாதி என்று ஒரு தெரிஞ்சு சொல்லல. நியதி சொல்லல. மற்றது புயம் சொன்னீங்களா? புயம் நான் நியதி சொல்லிட்டேன். கதி வெட்டேல நான் கதி இப்படி சொல்ல எடுக்கலாமா? திகைப்பு கண்ட மாதிரி தீனா காணா பெண்ணா பூனா இருக்கா? திகப்பு திகைதான் வருமா? திகப்பு ஒன்று வராது. நிலையகம் ஒன்று இருக்கு. நிலையகம் அது ஒரு தான் சொல்லல. நிலையகம் நிலையகம் வீடுதான் போட்டாச்சு தண்டாச்சு. ஓகே, இனி அடுத்தது கடைசியால் ஜெசியா. நீங்க நிலையகம் ஜெசிக்குரிய சொல் வந்து சபா மண்டபம். சபா மண்டபம். சபா மண்டபமா? ஓ, சபா மண்டபம். மண்டபம் வடிவாச்சணும். சானா பாவன சபா மண்டபம். ஆமா. ஓகே. சபா சபா மண்டபம் மண்டபம் மடம் மடம் மண்டம் மண்டம் பண்டம் பண்டம்
படம் படம் மடம் முதல் வந்துட்டு மடம் வந்துட்டு. பண் ஆ? பண் பண்ணாம. ஓகே மண் ஆ. மண் சன் இது சன் வராது. சன் நான் பாசம் பாசம் பாடம் பாடம் பா பா பாண்டம் பாண்டம் பான் இருக்கா பான் பான் இருக்கு இல்ல பான் இருக்குது பானுக்கு வேற இடத்துல இருக்கு இந்த பானையில வேற இடத்துல இருக்கு பான் இவட அந்த ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது ஒன்று விட்டா விட்டுட்டேன் போட விட்டேன் 1 2 3 4 பாருங்க நான் சொல்றேன் பாருங்க எது நான் விட்டு இதுன்ற பாருங்க சபா பா பாண்டம் பாடம் பாசம் பான் மடம் மண் 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 மடம் மண்டம் மண்டபம் மண்டம் படம் பண் பண்டம் மண்டமா வேற ஏதாவது நான் சொல்லாத சொல்லி இருக்கீங்களா நீங்க 1 2 மண்டம் பாண்டம்னு சொன்னோம் 8 9 10 13 சொல்லி இருக்கிறேன் 13 தான் கிடக்கு ஓகே இப்ப சரி 13 சரி 1 2 3 4 5 6 விட்டுங்க நான் விட்டாதாக்கள் சபா பா பாண்டம் பாடம் பாசம் பான் மண் மடம் மண்டம் மண்டபம் மற்றது படம் பண் பண்டம் ஓகே இப்ப இருந்து கீழே இருந்து ஓகே லோஜினி சொல்லுங்க லோஜினி சடம் சடம் ஓகே லோஜினி சரோஜினி ஏகா சொல்லுங்க பண் பானா என்னென்ன பண் இல்லையா 2 தடவை நான் பான் சொன்னேன் தான் வந்தது இல்ல பண்ணும் வந்தது மண்ணும் வந்தது பானும் வந்தது 10 சொல்லுங்க சபம் சானா பானா உம்மன்னா சபம் இருக்குது சபம்ண்டா என்ன அர்த்தம் தெரியுமோ சபம் சாபம் போடுறது சபம் சாபம் சபம்ன்றது ஆலமரത്തിന്റെ விழுதான் சபமா சபம் சானா பானா உம்மன்னாக பார்த்தா ஆலமர விழுதுன்றது ஏக்கா சொல்லுங்க பா பா வந்துட்டுது பா வந்துட்டு சிவமணி அவர்கள் சொல்லுங்க அப்ப வந்துட்டோம் சிவமணி அவர்கள் பாவத்துக்கு தான் பாவம் செல்வி அவர்கள் சமம் சமம் சொன்னா சானா மானா மன்னா. ஓகே சிவமணி சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இனி அவருக்கு அப்புறம் நீங்க வரணும் யார் செல்வி சொல்லுங்க இப்ப சிவமணி சொன்னாவா? அவதான் சபம் அவ சொல்லிட்டா கூப்பிட வரையில அப்புறம் நான் சொல்ல அப்புறம் அவ வந்துட்டாவா? மைக்கோ படிட்டு சொன்னா அப்புறம் சொல்லிட்டு அப்ப பாமம்மண்ட சொல்லி இருக்கா? எது பாவன்னா மானாமன்னா? இல்ல பாவன்னா மானாமன்னா இல்ல நேவிசகம் இல்ல திருப்பி செல்வி மசமண்ட சொல்லி இருக்கா? மானா சானாமன்னா மசம் இருக்கு மசமண்டா என்ன கொசு தெரியாது. கொசு ஆ கொசு கொசுவா? கொசு வண்டா மசமன்றது ஓகே. சமம் ஒரு சொல்லி இருக்கு சமம் அது வந்துட்டுது வந்துட்டு நான் அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன் ஓகே 10 சொல்லுங்க இல்லையா ஒரு டைம் மானா பானா உம்மன்னா இருக்கா மாபோமெண்ட் மண்டபம் இல்ல பாபம் பாபம் இருக்கு பாபம் பாவன்னா பாபம் 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 பாபம்ன்றா என்ன அர்த்தம் அந்த பாவம் அந்த இது அந்த வானா வரும் வானா பாபம் இருக்குது பாபம் பாபம்னு சொல்ற விதம் பாவம்னு சொல்றதுதான் பாபம் பாபம் வேற யாக்கள் வச்சிருக்கீங்க உங்களை வச்சிருக்கீங்களோ இதுல 2 ஆறாவது சொல்லி என்னட்ட இருக்குது சொல்லிட்டு நான் இல்ல சொல்லுங்க பாசண்டம் பாசண்டம் சொல்லி இருக்கு பாசண்டம் சொன்னால் 96 வகை சமய சாத்திர இது ஒன்று கோகலை என்று டாக்கு சண்டம் சண்டம் சந்தம் இல்ல மற்றது பாசடம் என்றது வெற்றில பாசடம் மற்ற மண்டம் என்று யார் சொன்னால் அது அர்த்தம் தெரியுமா மண்டம்
மண்டலத்துக்கும் மண்டபம் சொல்றது. மண்டலம் அந்த மண்டலத்துக்கும் ஒரு சொல்லுதான் மண்டபம் இருக்குது. தைரேடுன்றது அதுல இருந்தது. ஓகே, நான் டாக்டர் கூட்டிட்டு சொல்றேன். எல்லாரும் முடிஞ்சது வேறு தரும் இல்ல தானே? ஓகே, 56 போயிட்டு. முதலாம் இடம் சிவமணி அக்கா. என்ன சிவமணி அக்கா? இந்த முறை நான் வர மாட்டேன். கீரை சாப்பிட்டாச்சு. நான் நேற்றே சமைச்சு வச்சுட்டேன். நீங்க இன்றைக்கு முழுக்க இருந்த நீங்க? சமைச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நேற்று எல்லாம் செய்து வீடு எல்லாம் கூட்டி மப் பண்ணி எல்லாம் செய்து ஓட்டு வெள்ளிக்கிழமை சாப்பிட இல்லையா? நான் விடிய துவக்கம் சாப்பிட நேரம் இல்லாம போச்சு. வேலையால ஓடி இருந்து மப் பண்ணிட்டு உங்களோட தேவார நேரத்தோட போட்டுட்டீங்க. இப்போ அவசரப்பட்டுதான் பாடணும். இல்ல இந்த நிகழ்ச்சி இதனால இன்னும் நேரம் போயிடும் பாருங்க. இப்பவே உண்மைதான். அது வளமையா வேலையே போயிடுறேன். நான் சிக்கல நிக்கிறபடியா போகல. அப்போ எனக்கு 11 மணிக்கு கந்தரவு போகணும். சும்மா சொல்லிவிட்டேன். கூட்டிட்டு வர ஆக்களில வரையிலாத உங்களோட போட்டி போதான் முருங்கையில பருப்பு கறி எல்லாம் வச்சு கத்திரிக்காய் குழம்பு. நான் நேற்று நாளஞ்சு மரக்கறி சமைச்சு வச்சிருக்கு. சோறும் போட்டாச்சு. மகன் 6 மணி சரியில்லை சாப்பிட. அப்ப ஏதாவது சும்மா லைட்டா என்னத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு தான் சேர்ந்து சாப்பிடுவேன். முந்தி என்ன எனக்கு லேசு கணவர் சமைச்சு வச்சுடுவார். வேலையால வரையக்கல 10 மணிக்குள்ளே. ஊர்ல நிக்கிறா? ஓ, அவர் என்னோட வந்து சொய்சா நிக்கிறேன். சரி, அது அவங்கள வேலை கூட எல்லாம் சாப்பாடுக்காக பசிக்குது எனக்கு. மகனு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவருக்கு உடம்பு முறிப்பு வழுதோடு. பின்ன அவருக்கு பால் கஞ்சி, இடியப்பம். இடியப்பம் காய்ச்சல் இல்ல இருக்கும். என்ன இப்ப வெதர் மாறிட்டு கொட்டிச்சுது நேற்று முந்தின நாள். உங்களோட மகனுக்கு அவனுக்கு அலர்ஜிக்கு அதுல தும்மல். ஓகே, சிவமணி அவர்கள் 56 புள்ளிகளோட முதலிடத்துல நிக்கிறீங்க. நேவிசக்கா 2வது இடத்தை பிடிச்சிட்டா 47 புள்ளிகளோட. முன்னுக்கு கொஞ்சம் சொன்னவர் தானே. அடுத்த செல்வி அவர்களும் 46 1 புள்ளி தான் வித்தியாசம். ஜெயாக்கா 38 புள்ளிகளோட 4ஆம் இடம். மற்றது ஜெசி 37 புள்ளிகளோட 5ஆம். மற்றது பத்மினி அவர்கள் 36 இல்ல மூவண்ட ஒரு புள்ளிகள். மற்ற சந்தினியாக்கா லோஜினியும் 32 புள்ளிகள் சமன் எடுத்திருக்கிறீங்க. மற்றது அத்மிகா 26 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இணைஞ்சு இவ்வளவு நேரம் இருந்து 12 பேருக்கிட்ட இணைஞ்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறுகிறேன். இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தவர்களுக்கு முதலாவது சிவமணி அவர்கள், 2வது நேவிசக்கா, 3வது செல்வியர்கள், 4வது நீங்க. எல்லாரும் ஒவ்வொரு புள்ளி வித்தியாசம் தான். பெரிய வித்தியாசம் இல்ல. முதலாவதுக்கு 2வது தான் பெரிய வித்தியாசம். மற்ற எல்லாம் ஒவ்வொரு புள்ளிகள் தான் கூடுதலா. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மிக சிறப்பான வாழ்த்துக்களும். இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாணிமோகனையும் விசாரித்தபடி எங்களை கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் எல்லோருக்குமே மிக்க மிக்க நன்றி. காலையிலிருந்து இதுவரைக்கும் என்னோடு இணைந்த அன்புறவுகளே உங்களுக்கு என் நன்றியினை தெரிவித்து மீண்டும் திங்கட்கிழமை உங்களுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் சிறப்பான நன்றிகள்.
நீங்க அப்படி இணையறால எனக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாரும் இணைஞ்சு செய்ய ஒரு சந்தோஷம். ஆனா நேரம் கொஞ்சம் கூட இழுக்குதான், அதுதான் கடைசி நிகழ்ச்சியா வாரபடியா பரவாயில்லை. நான் நினைச்சேன் நாங்கள் போன முறை சொன்ன மாதிரி நீங்கள் 2 நிகழ்ச்சி தான் செய்வீங்களா? இல்ல அப்படித்தான் சொல்ல பேருந்து வேற வாணிமோகன் சொன்னார், நீங்க கடைசியா வரபடியா பிரச்சனை இல்லை, எல்லா விருப்பமான நிகழ்ச்சி தானே இப்ப கடைசி என்றபடியா மற்ற நிகழ்ச்சி இல்லை தானே பின்னுக்கு அந்தபடியா பிரச்சனை ஒரு நிகழ்ச்சியும் இல்ல தானே, அப்ப பரவாயில்ல. எங்களுக்கு தானே கஷ்டம், நாங்கள் இடையக்கூட இல்ல ஓடிடுறவங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சி விருப்பமான நிகழ்ச்சி மனவர்த்தமா இருக்கு, மழை போய போவ அங்க நின்று அதான ஓடி வந்து மறுபடியும் இருப்பா கேட்பேன், யாருக்கு என்னென்ன புள்ளிகள் வந்தது எப்ப வந்தது அது கேட்டுக்கொள்றது. ஒன்னும் செய்யல, அது டைம் அதுக்கு இடையில சொற்கள் கண்டுபிடிக்கல. அது சின்னவர் வந்த சாப்பாடு அதுகள் நீங்க பிள்ளைகளோட இருந்து கரைச்சல்